தொடர்ந்து இந்த நாளிலும் நான் செய்தி எழுப்பதற்கு முன்பாக ஒரு வார்த்தையை, ஒரு வாக்குத்தத்தமான ஒரு வார்த்தையை கர்த்தர் கொடுத்து அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி செய்தார். அந்த வார்த்தையை நாம் வாசித்து அதை தியானித்து விட்டு நாம் செய்திக்கு நிறைய கடன் சொல்லலாம். வாசிப்போம். ஏசாயா 65:13 வசனத்தை நாங்கள் வாசிக்க முடியும். அன்பாக கேட்டுக்கொள்வோம். ஏசாயா 65:13. அதனால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ என் ஊழியக்காரர் இதோ என் ஊழியக்காரர் என்னுடைய பிள்ளைகள் புசிப்பார்கள், நீங்களோ பசியாயிருப்பீர்கள். நீங்கள் தாகமாயிருப்பீர்கள். என் ஊழியக்காரர் சந்தோஷப்படுவார்கள், நீங்களோ வெட்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த நாளில் கூட என்னுடைய ஊழியக்காரர் என்று சொல்லும்போது அது ஊழியம் செய்கிற ஊழியக்காரர் பாஸ்டர்ஸ் அப்படின்னு நினைக்க தேவையில்லை. ஊழியக்காரர் என்றால் தேவனுடைய நாமத்திலே ரட்சிக்கப்பட்ட எல்லாருமே தேவனுக்கு ஊழியக்காரர்கள் தான். ஹல்லேலூயா. நம்ம எல்லாருமே தேவனுக்கு ஊழியக்காரர் தான். ஆண்டவர் இந்த நாளிலும் எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் நான் வித்தியாசத்தை உண்டு பண்ண போகிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் உலகத்தில் இருக்க மற்றவர்களுக்கும் ஆண்டவர் இந்த நாட்களே ஒரு பெரிய வித்தியாசத்தை உண்டு பண்ண போகிறார். ஹல்லேலூயா. அதனால ஆண்டவர் நாள் இந்த வசனத்தோடு பேசினார். என்னுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பார்கள், என்னுடைய பிள்ளைகள் புசிப்பார்கள், என்னுடைய பிள்ளைகள் ஹல்லேலூயா குடிப்பார்கள், மற்றவர்களோ தாகமாக இருப்பார்கள். காரணம் என்ன? தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி நம்முடைய குறைகளை எல்லாம் அவருடைய மகிமையிலே நிறைவாக்க போகிறார். ஹல்லேலூயா. அதனால் ஆண்டவர் இந்த கொடுத்த வாக்குத்தத்தம், உலகத்தில் என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. ஆமென். ஹல்லேலூயா. என் பிள்ளைகள் எல்லாரும் சுகித்திருப்பார்கள், ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பார்கள், அவர்கள் மகிழ்ந்து இருப்பார்கள். உலகம் எப்போவும் போல அப்படியே தான் இருக்கும். ஆனால் என்னுடைய பிள்ளைகள் இவை எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கப்பட்டு எல்லாவற்றிலும் பெரியவர்களாக இருப்பார்கள். ஆமென். ஆண்டவர் சொல்ல, நீ வாளாகாமல் தலையாவாய், நீ கீழாகாமல் மேலாவாய். ஆண்டவர் சொல்றாரு. அப்போ தேவனுடைய இந்த வாக்குத்தத்தமான வசனத்தை ஆண்டவர் நீங்கள் பார்த்து வாசித்து, அதனால் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் நீ கொடுத்த வாக்குத்தத்தமானது, ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டேன், நீங்கள் எப்போதும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள், உன் கூடையும் உன் மாப்பி செய்கிற தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. உன் போக்கையும் வரத்தையும் நான் ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். ஆமென். ஹல்லேலூயா. அதனால் அவருடைய பிள்ளைகளை போஷித்து காப்பாற்றுகிற தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. அதனால் உங்களை ஒருபோதும் அவர் கைவிட மாட்டார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை நடத்துவார். நீங்கள் ஒரு நாளும் எங்கேயும் வெட்கப்பட்டு போகவே மாட்டீங்க. ஆமென். ஹல்லேலூயா. அநேகருடைய ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். ஹல்லேலூயா. அநேகருக்கு முன்பாக உயர்த்த போகிறார். அதனால் இந்த வாக்குத்தத்த வசனத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இதன்படி நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். இந்த நாளும் கூட நான் ஒரு வசனத்தை வாசிப்போம். 2 கொரிந்தியர் 4:16 வசனத்தை வாசிப்போம். 2 கொரிந்தியர் 4:16. ஆனபடியினாலே எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. அல்லேலூயா. இந்த நாளும் கர்த்தர் பேச வேண்டிய இந்த காரியம்னா, உள்ளான மனுஷனிலே நாம் வல்லமையாய் பலப்பட வேண்டும் என்று கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. நம்முடைய புறம்பான மனுஷன் என்பது நம்முடைய பழைய வாழ்க்கை, நம்முடைய பழைய காரியம். நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நாம் எப்படி இருந்தோம்? கவலையோடு, வேதனையோடு, வருத்தத்தோடு, வியாதியோடு, பலவீனத்தோடு இவையெல்லாம் இருந்தோம். அது மாம்சமான வாழ்க்கை. ஆனால் இப்பொழுது நீங்கள் கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டு அவருடைய வார்த்தையினாலே மறுபடியும் நாம் பிறந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இப்பொழுது நம்முடைய உண்மையான தகப்பன் யாரு? பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. நம்மளுடைய உண்மையாக ஏனென்றால்
மறுபடியும் பிறந்திருக்கிறோம். எதில் பிறந்திருக்கிறோம்? வார்த்தையினாலே பிறந்திருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. புதிய மனுஷனை தரித்து கொண்டீர்களே. அப்போ இதனால் நாம் புதிய மனுஷனாக நாம் இருக்கிறோம். அதனால் வேதம் சொல்கிறது, மாம்ச ஆனபடினாலே மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற உங்களுக்கோ எந்த ஆக்கினை தீர்ப்பும் இல்லை. ஆமென். ஏனென்றால் இப்பொழுது நமக்குள்ளே இருக்கிற மனுஷன் உள்ளான மனுஷன். இந்த உள்ளான மனுஷன் யாருன்னா நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற, ஹல்லேலூயா, நாம் யார் எங்கே இருக்கோம்னா நமக்குள்ளே தான் நம்ம இருக்கோம். அந்த மனுஷன் எப்படி இருக்கானா? ஆவிக்குரிய மனிதனாக இருக்கிறான். ஹல்லேலூயா. அதனால் புறம்பான மனுஷனை நாம் கொஞ்சம் வெளியே தள்ளிட்டு உள்ளான மனுஷனுக்குள்ளே நாம் வல்லமையாக இருக்கும்போது கர்த்தர் இந்த உள்ளான மனுஷனுக்குள்ளே ஏகப்பட்ட ஆசீர்வாதங்களையும் வரங்களையும் கிருபைகளையும் அவர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்ப இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் நீங்கள் தியானமாக இருக்கும்போது நமக்கு இருக்கிற உள்ளான மனுஷனுக்கு என்ன சாப்பாடு அப்படின்னா தேவனுடைய வார்த்தை தான் அந்த உள்ளான மனுஷனுக்கு சாப்பாடு. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை வாசிக்க 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 நமக்குள்ள இருக்கிற மனிதன் எப்படி இருக்கானா? பலங்கொண்டு இருக்கிறான். ஹல்லேலூயா. இப்ப நீங்க பேசுகிற வார்த்தைக்கு அதிகாரம் இருக்கிறது. ஹல்லேலூயா. வேதம் சொல்றது, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை நிற்கும். ஆமென். அதே போல நாம் செய்வதெல்லாம் வாய்க்கும். காரணம் என்னன்னா, நமக்குள்ளே நாம் இனி மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு மாம்சத்திற்கு கடனாளிகள் அல்ல. ஹல்லேலூயா. நாம் ஆவியின்படி நம்ம பிழைத்திருக்கிறோம். ஏனென்றால் நம்ம எல்லாம் எப்படி சொல்றாங்க? ஆவிக்குரியவர்கள். நம்ம யாரு? ஆவி என்பது என்ன? கர்த்தருடைய வார்த்தை தான் ஆவியாயும் ஜீவனுமாக இருக்கிறது. அப்ப கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ளே இருக்கிறது. நான் பிரசங்கத்தில் கேட்கிறோம், இந்த கேட்ட அந்த வார்த்தைகள் நம்முடைய ஆத்மாவிலே பதிந்து கொள்கிறது. வேதத்திலே வாசிக்கிறோம், வாசிக்கும் போது நம்முடைய ஆத்மாவிலே இந்த வார்த்தைகள் பதிந்திருக்கிறது. அதனால தான் இனி நாம உலகத்தின்படி வாழாமல் தேவ வார்த்தையின்படி வாழ முயற்சிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப தேவ வார்த்தையின்படி வாழும்போது அப்படி நமக்கு எல்லா காரியங்களிலும் நமக்கு வெற்றி தான் கிடைக்கும். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம சிந்திக்க வேண்டிய சிந்தனைகள், நம்முடைய போகிற போக்கு, வழிகள் எல்லாவற்றிலும் தேவன் நம்மோடு கூட அவர் இருப்பார். ஹல்லேலூயா. அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை பலப்படுத்துவார். ஆமென். அதனால தான் உள்ளான மனுஷனுக்குள்ளே வல்லமையாய் நாம் பலப்பட வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. இனி பாருங்க, புறம்பான மனுஷன் என்பது என்னன்னா, நாம் பழைய வாழ்க்கை. ஹல்லேலூயா. பழைய வாழ்க்கையில நாம் எப்படி இருந்தோம்? ஹல்லேலூயா. பழைய முன்னான காரியங்கள் நமக்கு இப்போது வெட்கமாய் தோன்றுகிறது. அந்த முன்னான மனுஷனை நாம் களைந்து போட்டுவிட்டு புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ புதிய மனுஷன், உள்ளான மனுஷன், ஆவிக்குரிய மனிதன். அதனால இந்த ஆவிக்குரிய மனிதன் நாளுக்கு நாள் பலப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய மனிதனை பலப்படுத்தணும்னா அவனுக்கு நல்ல தீனி போடணும். என்ன தீனி அவனுக்குன்னா? தேவனுடைய வார்த்தை தான். ஹல்லேலூயா. அப்போ அனுதினமும் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் தியானிக்க தியானிக்க இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை சேர்ந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான். ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, தன் காலத்தில் தன் கனியை தருவான், இலையுதிராது இருக்கிற மரத்தை அவன் போல் இருப்பான். ஆமென். அப்ப தேவனுடைய வார்த்தை நம்மளை வாழ வைக்கும். ஹல்லேலூயா. ஆவியானவருடைய ஆவி, தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற ஆவி அந்த உள்ளான மனுஷனுக்கு தீனியாக இருக்கிறது. அதனால தான் நாம் வயிற்றுக்கு சாப்பிடுகிறோம், ஆனால் உள்ளான மனுஷனுக்கு என்ன கொடுக்குறோம்னா அதிகாலையிலே எழுந்து நாம் தேவனை தேட வேண்டும். ஹல்லேலூயா. அதிகாலையிலே தேவனை தேடுகிறவன் கண்டடைவான். இப்போ பாருங்க, அதிகாலையிலே நாம் ஏன் தேவனை தேடணும்னா, நாம் ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருக்கோம். எப்போது என்ன செய்யணும்? ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருந்தால் ஒரு வேளை சாப்பிடாமல் இருப்போம் பகலில். அது இருந்து நாம் ஜெபிப்போம். அதை விட மிக முக்கியமான ஃபாஸ்டிங் ப்ரேயர் என்ன தெரியுமா? அதிகாலையில் எங்களுக்கு ஜெபிப்பது தான். ஏன் தெரியுமா? நாம் நைட்டு 8 மணி 9 மணிக்கு நம்ம தூங்க ஆரம்பித்தோம்னா கிட்டத்தட்ட 12 10 8 7 மணி நேரம் 8 மணி நேரம் எந்த சாப்பாடு நம்ம சாப்பிட போதில்லை. தூங்கும்போது நம்ம எதாவது சாப்பிடுவோமா? சாப்பிட்றதே இல்லை. காலையில் எந்திரிக்கிறோம், எந்திரிச்சு தேவ சமூகத்தில் உட்காந்து ஜெபிக்கிறது தான் உண்மையான ஃபாஸ்டிங் ப்ரேயர். ஹல்லேலூயா. அதனால தான் மார்னிங் சாப்பாடை கூட என்ன சொல்கிறாங்க? பிரேக்ஃபாஸ்ட். அதுக்கு என்ன பேர்? பிரேக்ஃபாஸ்ட். அதாவது உபவாசத்தை முடிக்கிற சாப்பாடு தான் சாப்பாடு, பிரேக்ஃபாஸ்ட்டு. அப்போ அதிகாலையிலே நீங்கள் தேவனை தேடும்போது
அதிகாலை நேரத்தில் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஜெபிக்கும் போது, தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும் போது ஆண்டவர் உங்கள் சமூகத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டு உங்களுக்கு அருகாமையில் இருக்கிறார், உங்கள் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் அதிகாலை ஜெபத்தை நம்ம விடவே கூடாது. ஆமென். அதிகாலையிலே நாம் எப்படி எழுந்திருக்கிறோமோ எழுந்த உடனே நாம் ஆண்டவரை தேட வேண்டும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்போ உள்ளான மனுஷனுக்கு முதலாவது ராஜ்யம் என்னன்னா, உள்ளான மனுஷனை முதல்ல கவனிச்சு தான் அடுத்த புறம்பான மனுஷனாக இந்த சரீரத்துக்கு தேவையான எல்லா காரியங்களும் நாம் செய்ய வேண்டும். அப்படி நாம் செய்யும்போது கர்த்தர் நம்மை உள்ளான மனுஷனை பலப்படுத்திட்டா, இந்த உள்ளான மனுஷன் பலவானாய் மாறும்போது எப்போ நமக்கு என்ன நடக்குதுன்னா, நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு என்ன உண்டாகுது? நல்ல நம்பிக்கை உண்டாகிறது. ஹல்லேலூயா. நல்ல குட் ஹோப் உண்டாகுது. நமக்கு எதை குறித்து நமக்கு பயம் வராது. இந்த உள்ளான மனுஷன் நம்ம பலப்படுத்தி கொண்டே இருப்பான். ஹல்லேலூயா. நம்ம மாம்சத்தின் காரியமாக நாம் சிந்திக்கும் போது இந்த உள்ளான மனுஷன் நம்மை மேற்கொண்டு என்ன சொல்லுவான்? நீ இப்படி சிந்திக்காத. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் பாசிட்டிவாக சிந்தி. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் நடக்கும். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. உங்கள் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்தால் நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து கலங்கி கொண்டு இருக்கும்போது வார்த்தை உங்களோடு பேசும். ஆமென். உள்ளான மனுஷன் உங்களோடு பேசுவான். என்ன சொல்லுவான்? தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை, அதனால் நீ பயப்படாத, தைரியமாக இருந்து இந்த காரியத்தை செய்யி. ஹல்லேலூயா. அதனால தான் உள்ளான மனுஷனை நம்ம வளர்க்கணும். உள்ளான மனுஷனுக்கு நல்ல தீனி போடணும். உள்ளான மனுஷனை கொழுமையாய் வைத்திருக்க வேண்டும். ஆண்டவனுக்கு தீனியை என்னது? ஜெபமும் வேத வாசிப்பும் தான். ஹல்லேலூயா. அதனால் அதிகாலை ஜெபத்தை நீங்கள் விடாமல் இருக்க வேண்டும். அப்பொழுது உங்கள் உள்ளான மனுஷன் எப்படி இருப்பான்? வேதவானாக இருப்பான். 3 வருஷத்து வாசிங்க. ரோமர் 7:27 வாசிங்க. ரோமர் 7:27. 7:27 இல்லையா? 25. சரி வாசிங்க. 25 வாசிங்க. சரி. எபேசியர் 3:16 வாசிங்க. எபேசியர் 3:16. நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்பட வேண்டும். ஹல்லேலூயா. யாருடைய ஆவியினாலே? கர்த்தருடைய ஆவியினாலே. கர்த்தருடைய ஆவி என்பது என்ன? தேவனுடைய வார்த்தை. அப்போ அவருடைய ஆவியினாலேனா தேவனுடைய வார்த்தையை நாம் வாசிக்கும் போது நாம் உள்ளான மனுஷனிலே வல்லமையாய் பலப்படுவோம். ஹல்லேலூயா. அதனால் உலகம் என்ன சொல்லுது? இந்த உள்ளான மனுஷன் எப்படிப்பட்டவனாக இருக்கணும்? தைரியமாக இருக்கணும். நம்ம அடிக்கடி நம்ம அனைவருக்கு நம்ம சொல்லுவோம், எதை குறித்தும் பயப்படாத, தைரியமாக இரு, தைரியமாக இரு. இது வார்த்தை தான். இதை பார்த்து நமக்கு தைரியம் வராது. ஆனால் உண்மையிலேயே நமக்கு தைரியம் எதுன்னா நம்மளுடைய உள்ளான மனுஷன் நமக்கு கொடுக்குற தைரியம் தான் தைரியம். ஹல்லேலூயா. இந்த உள்ளான மனுஷன் இதை செய்ய முடியும், இதை சாதிக்க முடியும், இதை நடத்த முடியும், இதை நடத்தும்படி கர்த்தர் நம்ம உள்ளான மனுஷன் நம்மை பலப்படுத்தும் போது நாம் எந்த ஒரு காரியத்தையும் ஈஸியாக செய்வோம். அதான் வரம். ஹல்லேலூயா. அதனால் உள்ளான மனுஷனில் நீங்கள் வல்லமையாய் பலப்படும் போது நீங்கள் போகிற இடமெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு வெற்றியை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீ அதான் அவன்கிட்ட சொல்றார், நீ வாளாகாமல் தலையாவாய், நீ கீழாகாமல் மேலாவாய், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. ஆமென். அதனால் இந்த உள்ளான மனுஷனை நீங்கள் பலவனாக மாற்றணும். பாருங்கள், நம் உள்ளான மனுஷன் நமக்குள்ளே இருக்கும்போது நாம் தேவனுக்காக நிற்போம். ஆமென். ஹல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யம். அப்போ தேவனுக்காக நாம் நிற்பதற்கான பலனை கொடுக்கறது யாருன்னா இந்த உள்ளான மனுஷன் தான். ஆமென். இந்த உலகத்தின் காரியத்தை ஒருபுறம் ஒதுக்கி வைத்து விட்டு எனக்கு என் தேவன் தான் முக்கியம். ஹல்லேலூயா. எனக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் தான் முக்கியம், என் தேவனுடைய வார்த்தை தான் எனக்கு முக்கியம். இப்படி நமக்கு கற்றுக் கொடுப்பது இந்த உள்ளான மனுஷன். ஹல்லேலூயா. ஆனால் இந்த உள்ளான மனுஷனிலே நீங்கள் வல்லமையாய் இருக்கும்போது ஒன்று உங்களை சேதப்படுத்த முடியாது. ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருவார்கள், 7 வழியாய் ஓடி போவார்கள். பாருங்கள், ஆண்டவர் வழி நடந்து போகும்போது பார்த்தீங்கன்னா பிசாசுகளாக என்ன செய்யுது? அலறி ஓடுது. ஏன் தெரியுமா? அவர் முற்றிலும் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்திருந்தார். ஹல்லேலூயா. அதே போல் நீங்களும் உங்களால் முடியும். நீங்கள் உள்ளான மனுஷனிலே நீங்கள் வல்லமையாக இருக்கும்போது நீங்கள் போகிற இடமெல்லாம் பிசாசு ஓடும். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்கள், பேதுரு
பவுலும் போகும்போது அவருடைய நிழல் பெற்று சொஸ்தமானார்கள் வேதம் சொல்கிறது. என்ன சொல்றாங்க? நிழல். அந்த பட்ட மாத்திரத்திலே வியாதிகள் சுகமானது. காரணம் என்னன்னா, அவங்க முழுக்க முழுக்க உள்ளான மனுஷனிலே வல்லமையாக இருந்தார்கள். ஆமென். இப்போ பாருங்க, ஒரு சம்பவத்தை நான் பழைய ஏற்பாட்டில் பார்க்க போகிறோம். தானியேல் புத்தகத்தை வாசிங்க, 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வந்து வாசிங்க. தானியேல் 1 வாசிங்க. ஆ ஆ ஆ ஒரு பொற்சிலையை பண்ணி வைத்து, நேபுகாத்நேச்சார் ஒரு பொற்சிலையை பண்ணி வைத்து நிறுத்தினான். ஆ ஆ ஆ ஆ ஆ அந்த சிலையை பிரதிஷ்டை பண்ணும்படி உலகத்தில் இருக்க எல்லா தலைவர்களையும் அவன் அடைக்கிறான். ஆ ஆ ஆ ஆ ஆ நின்றார்கள். வாசிங்க, அடுத்து தொடர்ந்து வாசிங்க. ஆ ஆ என்னவென்றால் ஆ ஆ ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் நிறுவின அந்த பொற்சிலையை இந்த பூரிகைகள் ஊதும்போது எல்லாரும் விழுந்து என்ன செய்யணுமா? பணியணும். அல்லேலூயா. இது ராஜாவின் கட்டளை. அந்த பொற்சிலையை எல்லாரும் வணங்கணும். இது யாராக இருந்தாலும், உலகத்தை அந்த தேசத்தில் இருக்கிற எவ்வளவு பெரிய அதிகாரியாக இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு அதிகாரம் உடையவராக இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க எல்லாரும் என்ன செய்யணும்? விழுந்து பணிய வேண்டும் என்பது ராஜாவின் கட்டளை. வாசிங்க. எவனாயிலும் பணிந்து கொள்ளாமல் போனால் அவன் அக்கினி சூளையின் நடுவிலே போடப்படுவான். என்ன தண்டனை பார்த்தீங்களா? உடனே என்ன செய்வாங்க? அவங்கள அக்கினி சூளையில் போட்டு உடனே அவர்களை கொண்டு விடுவார்கள். இதுதான் ராஜா. ஏனென்றால் அந்த சிலையை பணிய வேண்டும், ஒவ்வொருவரும் பணியணும். காரணம் ராஜா இப்போ நிறுத்தியிருக்காரு. அடுத்து வாசிங்க. கேட்ட உடனே தாழ விழுந்து பணிந்து கொண்டார்கள். ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ எவனாவிலும் பணிந்து கொள்ளாமல் போனால் கட்டளையிட்டீரே, நீ ஏற்படுத்தின சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ற மூவரும் யூதரில் மனுஷர் இருக்கிறார்களே, ராஜாவாகி உம்மை மதிக்கவில்லை. என்றால் ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ பாருங்க, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர் கர்த்தருடைய பிள்ளைங்க. அல்லேலூயா. அவர்கள் கர்த்தரை ஆராதிக்கிற ஜனங்கள், கர்த்தரை நம்பிக்கையாக கொண்டிருக்கிற ஜனம். அதனால ராஜாவாகிய கட்டளைக்கு அவங்க பயப்படவே இல்லை. என்ன தண்டனை என்றால் மரண தண்டனை. ஆனால் இவங்க கொஞ்சம் கூட அதுக்கு பயப்படல. காரணம் என்னன்னா, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவனே உண்மையான தேவன், அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயா என்று பிரமாணத்தில் எழுதியிருக்கு. இவர்கள் அதை வாசித்து தன்னுடைய உள்ளான மனுஷனிலே எப்படி இருந்தாங்கன்னா,
தேவனுக்கு தன்னை ஒப்பு கொடுத்திருந்தார்கள். ஹல்லேலூயா. அதனால தேவ கட்டளையை மீறக்கூடாது. அதனால எந்த ராஜாவே வந்து சொன்னாலும், எங்களை அக்கினி சூளையில் நீ போட்டாலும் ஒரு நாளும் நான் இந்த சிலையை வணங்கவே மாட்டோம் என்று சொன்னார்கள். ஹல்லேலூயா. ஏன் அப்படி சொன்னாங்கன்னா, உள்ளான மனுஷனிலே அவர்கள் என்ன வந்தாங்கன்னா தைரியமாக இருந்தார்கள். ஹல்லேலூயா. தேவனுக்காக நிற்கும்படி தைரியம் கொண்டார்கள். காரணம் என்ன? மரணமே வந்தாலும் பரவாயில்ல, என் தேவனுக்காக நான் நிற்பேன். ஹல்லேலூயா. இதுதான் உள்ளான மனுஷன் கொடுக்குற தைரியம். அதனால தான் உள்ளான மனுஷனில் நாம் தைரியமாக இருக்கும்போது எந்த ஒரு காரியத்தையும் வெற்றியாக நம்மளால் செய்ய முடியும். ஆனால் நீங்கள் பலப்பட வேண்டும், நீங்கள் பலத்திருக்க வேண்டும். பாருங்க, ஆண்டவர் இப்படி தான் உள்ளான மனுஷனே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பலமாக இருந்தார். பாருங்கள், லாசரு இறந்து விட்டான் என்று சொன்ன மாத்திரத்திலே அவர் கொஞ்சம் கூட என்ன செய்யல, கலங்கலை. அவர் என்ன சொன்னார்? அவன் சாகவில்லை, அவன் உறங்கி கொண்டு இருக்கிறான் என்று சொன்னார். ஹல்லேலூயா. உறங்கி கொண்டு இருக்கிறான். பாருங்க, எவ்வளவு தைரியம் இருந்த ஆண்டவர். பாருங்க, மரித்து 4 நாட்கள் ஆன அந்த லாசருவை தேவன் உயிரோடு எழுப்பினார். ஹல்லேலூயா. காரணம் என்னன்னா, அவருக்குள்ளே இருக்கிற அந்த ஆவி. ஆமென். அவருக்குள்ளே இருக்கிற உள்ளான மனுஷனிலே அவருடைய ஆவி, அவர் மாம்சத்தில் தான் இருந்தார். ஆனால் அவருக்குள்ளே இருக்கிற அந்த பசுத்த ஆவியானவர் வல்லமையாக இருந்தார். உனக்குள் இருக்கும் நெருப்பை அனல் மூட்டி எழுப்பி விடு என்று வேதம் சொல்லுகிறது. எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது. அப்போ ஆண்டவர் நமக்குள்ளே நாம் வேதத்தை தியானித்து 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 நம்முடைய உள்ளான மனுஷனை நீங்கள் அதிகமாக வளர்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே போனாலும் கர்த்தர் உங்களுக்கு ஜெயித்து கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆவியானவர் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு முன்பாக சென்று எல்லா கோணங்களையும் உனக்காக நான் சேவையாக்குவேன். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்கள், இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ கர்த்தரை நன்கு அறிந்தவர்கள், கர்த்தருடைய வார்த்தையை அறிந்தவர்கள். அதனால் உலகத்தில் எதை குறித்து அவங்க கவலைப்படலை. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் அப்படி தான். உலகத்தில் என்ன நடந்தாலும் பரவாயில்ல. வேதம் சொல்லுகிறது, உன் பக்கம் 1000 பேரும் உன் வலது பக்கம் 10000 பேர் விழுந்தாலும் தீமை உன்னை அணுகவே அணுகாது. அதனால் எதை குறித்து நீ பயப்படாத. கர்த்தர் சொல்றாரு, நான் ஏனென்றால் தேவன் எனக்குள்ளே இருக்கிறார், நான் தேவனுடைய பிள்ளை, என்னை தேவன் கைவிடவே மாட்டார். எந்த ஆபத்து வந்தாலும் எந்த தீங்கு வந்தாலும் என் தேவன் என்னை தூக்கி எடுக்க வல்லமையுள்ளவர் எனக்குள்ளே இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் நான் பயப்பட மாட்டேன். அதனால் சாத்ராக் மேஷாக் அடுத்த வாசிங்க. உக்கிர கோபம் கொண்டு அழைத்து 3 பேரையும் கூட்டிட்டு வா. நான் கொண்டு வந்து விட்டபோது அவர்களை நோக்கி, என்பவர்களே, நீங்கள் தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் இருந்தது மெய்தானா கேட்கிறார் ஆண்டவர். நேபுகாத்நேச்சார் கேட்கிறார். நீ நான் பண்ணிவித்த சிலையை நீங்கள் பணிந்து கொள்ள வேண்டும். போடப்படுவீர்கள். உங்களை என் கைக்கு தப்பு வைக்கிற தேவன், உங்கள் தேவன், நீங்கள் ஆராதிக்கிற அந்த தேவன் உங்களை தப்பு வைப்பாரா? எப்படி சொல்கிறான் பாருங்க. நீங்கள் இப்போது நாங்கள் இந்த நாதஸ்வரம் இந்த கிண்ணறம்லாம் ஊதும்போது என் கண்ணுக்கு முன்னால் நீங்கள் இந்த சிலையை நீங்கள் பணியணும். யார் உங்களை வந்து காப்பாற்றுறான்னு பார்ப்போம். நீ வணங்குற ஆளா தேவன் வந்து உன்னை காப்பாற்றுறாரா பார்ப்போம். சேலஞ்சு பண்ணுறான் நேபுகாத்நேச்சார். அடுத்த வருஷத்தை வாசிங்க. ராஜாவை நோக்கி, இந்த வரையா ரொம்ப முக்கியம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்க. இந்த காரியத்தை உம்மிடம் சொல்ல எங்களுக்கு என்ன இல்லை, அவசியமே இல்லை. இதெல்லாம் குறித்து ஒன்றை நாங்கள் சொல்லணுங்க, எங்களுக்கு அவசியமே. அப்போ எவ்வளவு தைரியம் இருந்தால் ஒரு ராஜாவுக்கு முன்பாக இவர்கள் தைரியமாக இந்த வார்த்தையை சொல்லுவாங்க. காரணம் என்னதுமா, தேவனை குறித்து உள்ளான மனுஷனிலே அவர்கள் வல்லமையாக இருந்தார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர்
கர்த்தரை குறித்த நம்பிக்கை, கர்த்தர் எங்களை காப்பாற்றுவார் நம்பிக்கை, கர்த்தர் ஜீவனுள்ளவர், அவர் எங்களோடு உயிரோடு வாசம் பண்ணி கொண்டு நம்பிக்கை. அதனால் தைரியமாக ராஜாவே எடுத்து சொல்கிறான். பாருங்கள் ராஜா எப்படி இருக்கானா, அவனுடைய படை தளபதிகள், இந்த உலகத்தில் இருக்க எல்லா அதிகாரிகள் எல்லார் மத்தியிலும் முன்பாக என்ன சொல்கிறான், உனக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. காரணம் என்ன தெரியுமா, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் உண்மை விட பெரியவர். ஹல்லேலூயா. வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனை நான் ஆராதிக்கிறேன். ஆனால் உனக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. அடுத்த வாசிங்க. எங்களை தப்புவிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தர் கண்டு செல்லுவோம். உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும், எவ்வளோ பெரிய அதிகாரம் உங்களுக்கு அழைக்கினாலும், யார் உங்களுக்கு விரோதமான காரியங்களை செய்தாலும் நீங்கள் என்ன சொல்லணும், நான் ஆராதிக்கிற தேவன் இந்த பிரச்சனையிலிருந்து என்னை தப்புவிக்க வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. அது எவ்வளோ பெரிய காரியமாக இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ பெரிய அதிகாரியாக இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் என்னோடு இருக்கிறார், என்னை இதிலிருந்து தப்புவிக்க வல்லமை உள்ளவர். ஆமே. அப்படி நீங்கள் அறிக்கை இடும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். வாசிங்க. அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி என்னை விடுவிக்கிற வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. அந்த ராஜாவுக்கு ஆண்டவரை பற்றி தெரியல, அவர் எப்படிப்பட்டவன்னு தெரியல. அதனால் அவன் சேலஞ்ச் பண்ணுறான், நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உங்களை எப்படி தப்புவிக்கிற, என் கைக்கு தப்புவிக்கிறார் என்று பார்ப்போம் என்று சொன்னான். பாருங்க, நம்மை தப்புவிக்கிற வல்லமையுள்ள தேவன் நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். அதே தேவன் தான் இன்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் உங்களோடு கூட இருக்கிறார், இன்றைக்கும் உங்களை தப்புவிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அடுத்து வாசிங்க. அவன் சொல்லலாம் பாருங்க, ஆண்டவர் எங்களை விடுவிக்காட்டாலும் பரவாயில்ல, உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்ய மாட்டோம். ஹல்லேலூயா. இந்த மன தைரியமும் இந்த தைரியம் தான் தேவன் விரும்புகிற காரியம். ஹல்லேலூயா. நீங்கள் உள்ளான மனிதர்களே வல்லமையாக இருக்கும்போது உங்களை யார் நிர்பந்தித்தாலும் பழைய வாழ்க்கைக்கு, பழைய விக்கிரகங்களுக்கு, பழைய தேவர்களுக்கு நீங்கள் ஒரு நாளும் மறுபடியும் பணிந்து போகவே கூடாது. ஹல்லேலூயா. நீங்கள் கர்த்தருக்குள் வல்லமையாக இருக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்காக எவ்வளவு கிரயம் கொடுத்துருக்கார் தெரியுமா? உங்களுக்கு தம்முடைய விலையேறப்பட்ட ரத்தத்தை உனக்காக சிந்தி அதை கிரயம் கொடுத்து உன்னை மீட்டு கொண்டு இருக்கிறார். கர்த்தர் சொல்ல, நான் உன்னை மீட்டு கொண்டேன். எதை கொடுத்து நான் மீட்டிருக்கேன்? சும்மா 5, 10, 1000, 5000, 10 லட்சம் கோடிலாம் கொடுக்கல, விலையேறப்பட்ட என்னுடைய ரத்தத்தை கொடுத்து உன்னை மீட்டு கொண்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. அதனால் ஆண்டவருக்கு உண்மையுள்ளவராக இருக்கணும்னா உள்ளான மனுஷர்களே நீங்கள் வல்லமையாக இருக்கணும். ஹல்லேலூயா. எந்த தேவர்களுக்கும் நீங்கள் அடிபணியவே கூடாது. ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் தான் உண்மையான தேவன். அவரே ஜீவன் உள்ளவர், அவரே முடிவு புரிந்து நம்மை காப்பாற்றி பல்லவத்தை கொண்டு போய் சேர்க்கிறவர். மற்றவங்களாம் மற்ற எந்த ஒரு காரியமும் நம்மை கொண்டு போய் எங்கேயும் சேர்க்காது. அவரே முடிவு புரிந்தோன் நம்மை காக்கிற தேவன். ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது நேபுகாத்நேச்சார் கடும் கோபம் கொண்டு விரோதமாய் வேறுபட்டது. சாதாரணமாய் சூடாக்குவதை பார்க்கலாம் 7 மடங்கு அதிகமாய் என்பவர்களை கட்டளையிட்டான். ஹல்லேலூயா. பாருங்க, இப்போ அக்கினி சூளை, இவங்க 3 பேரும் தப்பிச்சிடக்கூடாது, ஒரு கால் தப்பிக்கக்கூடாது. ராஜாவின் கட்டளைக்கு எந்த ஒரு பங்கம் வந்துடக்கூடாது. அதனால் கொஞ்சம் தீயாக இருந்தால் தப்பிச்சிடுவாங்க. 7 மடங்கு அக்கினி என்ன செய்ய நீ கூட்டு. இவங்களை கட்டும்படி பலசாலிகளை கொண்டு வந்தார்கள். ஏன் பலசாலிகளை கொண்டு வந்தார்கள் தெரியுமா? இந்த 3 பேரையும் கட்டும்போது கட்டு என்ன செய்யக்கூடாது, அவுந்துடக்கூடாது, தப்பிச்சு ஓடிடக்கூடாது. அதனால் பலசாலிகளை கொண்டு கட்டினார்கள். இதுதான் விட்னஸ், இதுதான் சாட்சி. அதான் வேதம் பதிவு பண்ணுது நமக்கு. ஏன்னா சாதாரண ஒரு மனுஷன் போய் கட்டினா அந்த கட்டு எப்படி இருக்கும்? சிலது லூஸாக இருக்கும், சிலது ஒன்றும் சரி இருக்காது. அதனால் அதிலே ட்ரைனிங் வாய்ந்த பலசாலிகளை கொண்டு ராஜா கட்ட சொன்னார்.
அப்படி கட்டி வாசிங்க. ஆ ஆ ஆ கட்டப்பட்டு போடப்பட்டார்கள். பாருங்க, அவங்க சால்வை, அவங்க வச்சிருக்க தொப்பி, அவங்க ட்ரெஸ்ஸு அப்படியே கட்டி தூக்கி என்ன செஞ்சாங்க? அக்கினி சூழலில் போட்டாங்க. வாசிங்க. அடுத்து கடுமையாயிருந்தபடினால் ஆ ஆ தூக்கி கொண்டு போனேன். ஹல்லேலூயா. பாருங்க, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை தூக்கி கொண்டு போனேன். தூக்கிட்டு போனவங்கலாம் என்ன செஞ்சு அனல் பட்டு என்ன செஞ்சுட்டாங்க? விழுந்து செத்து போயிட்டாங்க. தூக்கிட்டு போன பலசாலிகளே செத்து போனார்கள். அந்த அளவுக்கு கடுமையான வெப்பம், கடுமையான தீ. அடுத்து வாசிங்க. விழுந்தார்கள், பிரமித்து எழுந்திருந்து. பாருங்க, நாம் அவன் என்ன செய்ய உடனே போட்டாங்க. போட்டோம்னா அங்கே எதுவுமே நடக்கலை. அந்த 3 பேரும் அக்கினி சூளையிலே என்ன செஞ்சாங்க? உலாவி கொண்டு இருந்தார்கள். அவன் பார்க்கும்போது என்னடா 3 பேர் தான் நம்ம உள்ளே போட்டோம், கூட ஒரு ஆள் உள்ளே உலாவி கொண்டு இருக்கிறாரே, அந்த ஆள் யாரு? ஹல்லேலூயா. என்ன சொன்னாங்க? வாசிங்க. அதை 3 புருஷரை என்னவோ நாம் கட்டுண்டவர்களாக உள்ளே போட்டோம். 4 பேர் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் நினைச்சிருந்தா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை வெளியில் இருந்தே காப்பாற்றி அவங்கள வெளியில் கொண்டு வந்திருக்கலாம். வெளியில் இருந்தே காப்பாற்றி வெளியில் கொண்டு வந்திருக்கலாம். அக்கினி அவர்களுடைய மேலே பற்றாமல் அவங்க வெளியில் வந்திருக்கலாம். ஆனால் ஏன் ஆண்டவர் அவர்களுக்கு உள்ளே போய் அவங்க 3 பேருக்கும் உள்ளே போய் இருந்து அவர்களை காப்பாற்றினார்? அது நல்லா புரிஞ்சுக்கணும். பாருங்கள், நீங்கள் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் படுகிற வேதனை எந்த கஷ்டமாக இருந்தாலும் கர்த்தர் வெளியே நின்று உங்களுக்கு உதவி செய்ய மாட்டார். உங்கள் கூட இருந்து உங்களுக்கு உதவி செய்கிற தேவன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். ஹல்லேலூயா. அவர் 3வது நபரைப் போல, நம்முடைய உறவினர்களைப் போல, நம்முடைய சொந்தக்காரங்களைப் போல, நம்முடைய சகோதரர்களைப் போல வெளியே நின்று ஆலோசனை சொல்லுகிற தேவன் நம்முடைய தேவன் அல்ல. நாம் பிரச்சனைகள் இருக்கும்போது அந்த பிரச்சனைக்குள்ள அவரும் குதித்து நம்மோடு கூட செயல்படுகிற தேவன் தான் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. அந்த தேவனை தான் நாம் ஆராதிக்கிறோம். அவர் வெளியே 3வது நபராக நிற்க மாட்டார். நம்மோடு கூட இணைந்து நம்ம பிரச்சனைகளை சால்வ் பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. பாருங்க, ஏன் இந்த அளவுக்கு ஆண்டவர் காப்பாற்றினார்னா, இந்த 3 பேரும் தேவனை குறித்தான நம்பிக்கையிலே திடனாக இருந்தார்கள். ஹல்லேலூயா. உள்ளான மனுஷனே வல்லமையாக இருந்தார்கள். கொஞ்சம் கூட சந்தேகப்படல. ஆண்டவரே எங்களை காப்பாற்றாலும் பரவாயில்ல, நீ வழங்குறத பொறுச்சலை. அதனால் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் எடுக்கிற தீர்மானமும் நாம் இருக்கிற உறுதியை பார்த்து தான் கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னை கனம் பண்ணுவதை நான் கனம் பண்ணுவேன். ஆண்டவருக்கு நாம் எந்த அளவுக்கு கனத்தை கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு தேவன் வல்லமையாய் நம்மள்ட்ட செயல்பட முடியும். அவரை கனவீனப்படுத்துகிற மாதிரி நாம் நடந்தோம்னா ஆண்டவர் நம்மளை கனவீனப்படுத்துவார். அதிகாலையில் எழுந்து தேவனை கனப்படுத்தணும், தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். தேவன் ஒருவர் நம் வீட்டிலே நமக்குள்ளே இருக்கிறார் என்ற பயம் நமக்கு வேண்டும். தேவன் அவர் என்னை பார்த்து கொண்டிருக்கார் என்ற நமக்கு பயம் இருக்கணும். அவர் நம் மத்தியிலே 3வது 4வது நபராக நம்மோடு இருக்கிறார் என்று நாம் நினைக்க வேண்டும். அவருக்கு பயந்து செயல்படணும். கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. அதனால் அவருக்கு நாம் எந்த அளவுக்கு அவர் நம்மிடத்தில் வல்லமையாய் செயல்படணும்னா, எந்த அளவுக்கு நமக்கு அவருக்கு கனத்தை கொடுக்கணுமோ, அவருக்கு மரியாதையை கொடுக்கணுமோ, அந்த அளவுக்கு நாம் கொடுக்கும்போது தான் கர்த்தர் நம்மத்திலே வல்லமையாய் செயல்படுவார். ஹல்லேலூயா. வல்லமையாய் செயல்படுவார். வல்லமை தேவன்கிட்ட இருந்து
எப்போதும் இருக்குது ஆண்டவர்கிட்ட, வல்லமையை கொடுத்து கொண்டு தான் இருக்கிறாரு. ஆனால் அதை ரிசீவ் பண்ணுற நம்மகிட்ட தான் என்ன இருக்குது? குறை இருக்கிறது. ஆண்டவர்கிட்ட நாம் எந்த ஒரு காரியம் பெற்றுக்கொள்ளணும்னா அந்த அளவுக்கு நம்ம கனம் வரணும். அதனால தான் சில காரியங்களுக்கு ஜெபிக்கிறாங்க, உபவாசம் பண்ணுறாங்க, ஆண்டவர்கிட்ட மன்றாடுறாங்க. ஆனால் தேவன்கிட்ட தன்னை வெளிப்படுத்துகிறார்கள். ஆண்டவர் பார்க்குறாரு. ஹல்லேலூயா. சாத்ராக், மேஷாக், ஆபேக் என்பவருடைய மன உறுதியை, மன தைரியத்தை அவர் பார்க்குறாரு. ஹல்லேலூயா. பாருங்க, அந்த உறுதி நம்ம வாழ்க்கையில் வேணும். அவர்களைப் போல நாம் சொல்லணும், எந்த சூழ்நிலையிலும், எந்த காரியத்திலும் நான் தேவனை, உண்மையான தேவனை நான் அறிந்து கொண்டேன். இனி அவரை எதற்காகவும் நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். ஹல்லேலூயா. இனி எதற்காகவும் அவரை நான் என்ன செய்ய மாட்டேன்? விட்டு கொடுக்கவே மாட்டேன். அவரே என்னுடைய தேவன். இந்த உறுதியை பார்த்தாங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. தட்ஸ் கரெக்ட். அதுதான் உண்மை. ஆண்டவரை இறங்கி வந்துட்டார் அக்கினி சூளைக்கு. அந்த 3 பேரும் ஒரு முடி கூட கருகலையாம். ஒரு ட்ரெஸ்ஸில் இருக்கிற அந்த சின்ன ஒரு நூல் கூட கருகலை. வெளியில் வந்தோடனே எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்பட்டான். எவ்வளோ பெரிய மகிமையான காரியம். அதை விட நம்முடைய கஷ்டங்களும் பிரச்சனைகளும் ஆண்டவருக்கு ரொம்ப சாதாரணம். ஹல்லேலூயா. அதனால் நீங்கள் எந்த அளவுக்கு தேவனை உங்கள் வாழ்க்கையில் உயர்த்துகிறீர்களோ அந்த அளவுக்கு தேவன் உங்களை உயரத்தில் வைத்திருப்பார். ஹல்லேலூயா. அதனால் ஆண்டவரை உயர்த்துவான். பாருங்கள், சகோதரர் சொன்னது போல் ஆண்டவர் அவர் எவ்வளோ விசேஷித்த வரங்களை கொடுத்துருக்காரு, பலத்தை கொடுத்துருக்காரு. காரணம் என்ன? அவர் கர்த்தருக்குள்ளே அவர் தீர்மானம் செய்து விட்டார். ஹல்லேலூயா. இனி அவர்தான் என்னுடைய தேவன், அவர்தான் ஜீவனுள்ள தேவன். இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற 85% மக்கள் ஆண்டவர் கிறிஸ்துவை நம்புகிறாங்க. ஆமென். அதனால் அவங்க பாருங்கள், அவர் வல்லமையாக எல்லா இடத்துக்கும் கிரியை செய்து கொண்டு இருக்கிறார். ஏனென்றால் அவர்தான் உண்மையான தேவன். ஆமென். அவர்தான் ஜீவனுள்ள தேவன். ஏன்னா அவருக்கு நம்மை போல ஜீவன் இருக்கிறது. நம்மை பார்த்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆச்சரியம் நமக்கு இல்லாமல், எல்லாவற்றிலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு, நம்மை போல பாடுபட்டு, நம்மை போல அனுபவித்த பிரதான ஆச்சரியம் கிறிஸ்துவே நமக்கு பிரதான ஆச்சரியம் இப்போது இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் நம்ம பயப்படாமல் தேவ சமூகத்தில், அவர் சமூகத்தில் நம்ம கிட்டி சேர முடியும். அந்த தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. அதனால் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நீங்கள் சரியாக கொடுத்தீங்கன்னா சரியாக தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களை பற்றி பிடிக்கும். ஆமென். தொடர்ந்து வரும். கர்த்தர் மகிமையாய் உங்களுக்குள்ளே பிரகாசிப்பார். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமென். அதனால் பாருங்கள், மன உறுதி, மன தைரியம் உள்ளான மனுஷனுடைய வல்லமை. அதனால் ஆண்டவர் உள்ளான மனுஷனை நீங்கள் வளர்த்து கொள்ளுங்க. அதுதான் கிறிஸ்துவிலே வெற்றியின் ஜீவியம். ஆமென். ஹல்லேலூயா. இதனால் நம்ம உள்ளான மனுஷனை பலப்படாமல் நாம் வெளியில் பிரகாசிக்க முடியாது. அதனால் நாம் பிரகாசிக்கணும்னா, நம்ம இன்னும் அதிகமாக அநேகருக்கு முன்பாக ஆசிரியக்கப்பட்டிருக்கோம்னா, உள்ளான மனுஷனிலே வல்லமையாய் பலப்பட்டு கர்த்தரை நாம் கனம் பண்ண வேண்டும். அப்படி கனம் பண்ணும்போது கர்த்தர் நம்மத்திலே அவர் பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. அதனால் அதுக்கு ஒரே வழி, அதிகாலையில் ஜெபிங்க, வேதத்தை தியானி, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வேதத்தை தியானிங்க. உள்ளான மனுஷனை பட்டினி போடாதீங்க, தியானித்து கொண்டே இருங்கள். அவன் வல்லமையாய் பலப்படும் போது, ஹல்லேலூயா, பாருங்கள், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஆமென். யாரும் நமக்கு அப்பமும் தண்ணியும் ஆசிரியக்கணும் அவசியம் இல்லை. தேவனுடைய வார்த்தை நம்மை உயர்த்த வல்லமை உள்ளது. ஆமென். அவருடைய வார்த்தை இருந்துச்சுன்னா போதும், ராஜாக்கள் உன்னிடத்திலே நடந்து வருவார்கள். உன்னை தேடி என்ன செய்வாங்க? வேதம் சொல்லுது, ராஜாக்கள் உன்னிடத்திலே நடந்து வருவாங்க. காரணம் என்னன்னா, கர்த்தர் அந்த அளவுக்கு உன்னை உயர்த்தி இருப்பார். ஆமென். ஹல்லேலூயா. அது நல்லவர். அதனால் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உள்ளான மனுஷர்களே வல்லமையாய் பலப்படுங்க, கர்த்தரை தியானியுங்கள். கர்த்தர் உங்கள் மத்தியிலே அவர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால் இப்போ நான் கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நாலு ஒரு விஷயம் கூட நாம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம்.